அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்னைக்கு சென்னை ஸ்டைலில் மட்டன் வச்சு வடி பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெஷர் குக்கரில் பெரிய வெங்காயம் 300 கிராம் அளவு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து ஸ்பைசஸ் சேர்க்க போகிறேன். ஸ்பைசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 4 பெரிய பட்டை, அதை உடைச்சோம். ஏலக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஏலக்காவும், கிராம்பு 15 கிராம்பு, இது இதோட சேர்த்துக்க போகிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து எண்ணெய், அது முக்கியமானது. இதுக்கு கடல் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். கடல் எண்ணெய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 125 கிராம் அளவு கடல் எண்ணெய் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த கடல் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெங்காயத்தையும் சரி ஸ்பைசஸையும் நல்லா கலந்துடலாம். இந்த வெங்காயமும் இந்த ஸ்பைசஸோட சேர்ந்து வரும்போது ஸ்மெல் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயமானது நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரணும். கருத்தரக்கூடாது. கோல்டன் கலரில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் வதங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நான் வச்சுருக்க பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவும், இஞ்சி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே நல்லா கலந்து வரேன். நம்ம முன்னே நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதங்கி நம்மளுக்கு எண்ணெயும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நான் வச்சுக்க ரெட் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம இப்போ இந்த மிளகாத்தூளை இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விடும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரெட்டிஷான கலர் கிடைக்கும். ஆனால் ஸ்பைசஸ் அவ்வளோக்கா இருக்காது. ஏன்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கலர் கொடுக்கும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும், ஒரு கைப்பிடி அளவு புதினாவும், அதோட காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லி சேர்த்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வச்சுக்க தக்காளி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழமான தக்காளி 300 கிராம் அளவு, அந்த தக்காளி இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தயிர் பார்த்தீங்கன்னா 125 ml தயிரும் இதோட இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் நல்லா கலந்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசாலாவில் நம்மளுக்கு தக்காளி ஓரளவு வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நான் வச்சுருக்க மட்டன் 3/4 கிலோ அளவு மட்டன் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மட்டனுக்கும் இந்த மசாலுக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உப்பும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நான் சிம்மிலே வேக விடுறேன். எதுக்கு அப்படின்னா இந்த மசால் எல்லாமே இந்த மட்டனில் அப்சர்வ் பண்ணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வரணும். அதுக்காக தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வச்சு அதை நல்லா 5 நிமிஷம் வேக விட்டுட்டேன். இப்போ வெந்து வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் மட்டன் வேகிறதுக்கு நான் 600 ml தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அதே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு 4 விசில் வர மாதிரி விடுறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும். அதுக்காக 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த விசில் வரக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து அரிசி 80% குக் பண்ணி எடுக்கணும். அது கூட ப்ராசஸ் நம்ம செய்யலாம். ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பாத்திரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த உப்பானது தொண்டைக்கு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கோச்சு வர ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கோச்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி இப்போ இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட பாஸ்மதி அரிசி ஒரு மடங்கோட 2 மடங்கா நீளமாக வரணும். அந்த அளவு பார்த்துக்கணும். 80% அரிசி குக்காக இருக்கணும். அந்த அளவு ஃபர்ஸ்ட் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் நம்மளுக்கு மட்டன் வெந்து விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷாகவும் செம்மையாக இருக்குல்ல. அதே மாதிரி மட்டனு செம்ம சூப்பராக வெந்து வந்துருச்சு. அதே சமயத்தில் அடுத்து அரிசி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. சொன்ன மாதிரி 80% வெந்து அதே மாதிரி அரிசி கொஞ்சம் நீளமாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரிசியை வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம்.
மசாலையோட மட்டன் வேகறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வச்சுருந்தேன். இப்போ அந்த மட்டனும் மசாலாவும் சரி வேறு ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி இந்த மசாலாயும் மட்டனும் ஒரு கொதி வரணும். அந்தளவு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா கொதிச்சு மட்டனும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் அரிசி வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை வடிகட்டி வச்சுருந்தேன்ல, அந்த அரிசியை இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரிசி உள்ளே டிப் ஆகாத பார்க்கணும். அப்படி அரிசி நம்மளுக்கு டிப் ஆகாமல் மேலே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நான் 200 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது என்ன தண்ணினா அரிசி வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் சூடாக இருக்குது. அந்த தண்ணி 200 ml இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசியோட கொஞ்சோன்னு தண்ணி மேலே மிதந்து நம்மளுக்கு அரிசி நல்லா டிப்பாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசியை தம்முக்கு விடுறேன். நீங்கள் உங்கள் ஸ்டைல் எப்படி தம்முக்கு விடுறீங்கன்னா விட்டுக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா கீழே தோசைக்கல் ஒன்று வச்சு காற்று போகாத மாதிரி ஒரு பேப்பரை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அது மேலே கனமான கல் வச்சு அப்படியே சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் அப்படியே நான் தம்முக்கு விட போகிறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் திரும்ப நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி செம்ம சூப்பராக மலர்ந்து செம்ம சூப்பராக இருக்கும். அரிசி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் செம்மையாக இருக்குல்ல. இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே இருக்க ரைஸ் எல்லாம் லைட்டாக நான் திருப்பி விடுறேன். நீங்கள் திருப்பி விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த அரிசி எடுத்து திருப்பி விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா அடி பிடிக்காமல் செம்மையாக இருந்திருக்கு. அரிசியும் நீளமாக நம்ம எப்படி குக் பண்ணுறோமோ அந்த மாதிரி செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மட்டன் சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது அரிசி எவ்வளோ நீளமாகவும் மட்டன் எப்படி பக்குவமாக இருக்குது வந்திருக்குங்கிற மாதிரி தெரியும். உண்மையிலே சொன்னீங்கன்னா இந்த சென்னை ஸ்டைல் மட்டன் வடி பிரியாணி டேஸ்ட்டு செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த சென்னை ஸ்டைல் வடி பிரியாணி ரெசிபி உங்களே செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ சூப்பராகவும் எம்மியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.